ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாளைக்கு தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ தமிழ் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே சுலபமான ஒன்று. பட் என்னோட ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து 85+ வந்து எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு தமிழ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் வரப்போகுது. ஏன்னா 12th வந்து ரொம்பவே ஈஸியாக கொஷின் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் தமிழ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, கொஸ்டின் பேப்பரை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும். பொதுவாக அந்த 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுக்கு குருவினா சிறுவினா நெடுவினா அதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லிடுவேன். டாப் மோஸ்ட் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆனால் அந்த புக் இன்சைடு கொஸ்டினில் தான் போகும். ஸோ அது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் இன்சைடு உங்கள்கிட்ட எதில் கேட்பாங்கன்னா நுழையும் முன், நூல்வெளி, ஸோ அந்த மாதிரி பகுதியிலிருந்து தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இதிலேருந்து இப்போ எது புக் இன்சைடு கேட்கலாம்னா டேஸ் மனித இனத்தின் ஆதி அடையாளம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். ஆன்சர் வந்து மொழி மனித இனத்தின் ஆதி அடையாளம். ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து இங்கே பாருங்கள், சு வில்வரத்தினம் அதெல்லாம் தேவையில்ல. சு வில்வரத்தினம் அவர்களின் கவிதைகள் மொத்தமாக டேஸ் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டன அப்படி கேட்கலாம். இல்லை அப்படின்னா கவிதைகள் மொத்தமாக எந்த ஆண்டில் தொகுக்கப்பட்டன அப்படின்னு கேட்கலாம். 2001. ஸோ அந்த மாதிரி புக் இன்சைடு கேட்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்க சான்ஸ் இருக்குது புக் இன்சைடு. அதை தாண்டி வந்து வேறு எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. புக் இன்சைடு அட்டன் பண்ணி நினைக்கிறவங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு அதெல்லாம் ரீட் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து சொல்கிறேன், அதை பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோவோட இம்பார்ட்டன்ட் கொஷின் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. இயல் 1 பொறுத்தளவில் குருவினா பார்த்திங்க அப்படின்னா பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உயிரெழுத்து 12 திருக்குறள் 4 அடியார் இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துக்கள் அமைந்துள்ளன அதையும் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் இந்த தடவை கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதவு பார்வையை குறிப்பிடுக, அது பார்த்துக்கோங்க. அடுத்து சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார், அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெறுவனவாக நன்னூல் குறிப்பிடுவன எவை. ஸோ அது பார்த்துக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக, பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவில் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் எழுத்து மொழியை எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்துரைக்க. தமிழர்கள் வாழ்வோடு அந்த இந்த யூனிட்டை பொறுத்தளவில் எல்லா கொஷின்ஸுமே ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் யூனிட் கண்டிப்பாக எல்லோரும் படிச்சிருப்பீங்க. அண்ட் இந்த புக் இன்சைடு பாருங்கள் எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பின்னாடி அந்த இலக்கணத்துலேருந்து கேட்குறாங்கல்ல, கலைச்சொற்கள் இதெல்லாம் கேட்கலாம். அஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல், ஸோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர், ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர். ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 கொஷினை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து 7 × 2 = 14 இலக்கணத்திலேருந்து ஒரு 7 கொஷின் எழுத சொல்லுவாங்கல்ல. ஸோ அது இந்த மாதிரி இதில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வேறு சொற்களை எடுத்துக்காட்டில் உள்ளவாறு தொடர் மாற்றுக, இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்பாங்க. அந்த இதில் வா, பேசு, தா, ஓடு, பாடு, அந்த மாதிரி. இப்போ வாக்கு இவங்களே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டாங்க, வேறு சொல் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இயல் 2 பொறுத்தளவில் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம். இயல் 2 பாருங்கள் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு. கருவிழி, பாசிலை, சிறியவன், பெருங்கல் ஆகிய சொற்களை பிரித்து புணர்ச்சி விதி தருக, இதிலிருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம். புணர்ச்சி விதி நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது புலனறிவு, இந்த புணர்ச்சி விதி இதிலையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விதி வேறுபாடு இருந்து விளக்குக, சம்டைம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது, பட் இது கூட தேவையில்லை, விட்டுருங்க. இந்த ரெண்டையும் நல்லா பார்த்துங்க, ஃபஸ்ட்டு தேவையில்லை, ஓகேங்களா. அடுத்தது பொறுத்துக்க பார்த்துக்கோங்க, 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. அந்த 7 × 2 அந்த செக்ஷனில் கேட்கலாம், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஒன் வேர்டு எல்லாமே கண்டிப்பாக பார்த்துங்க. குருவினா பொறுத்தளவில் தமிழ்நாட்டின் மாநில மரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? வளருங்காவில் முகில் தொகை ஏறும் பொன் மாடங் அது அலர்ந்து பகுபத உறுப்பு இலக்கணம் தருக. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது அது பார்த்துக்கோங்க. அடுத்து சிறுவினா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்தை எழுதுக பார்த்துக்கோங்க. காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது? சலசவாயில் செங்கையல் பாயும் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக அது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினா பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்களை இயற்கை வளங்களை விவரிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அது யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவற்றை குறித்து நீவிர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக அது பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்திங்க அப்படின்னா 4 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது அது பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த விடையளிக்க இந்த இதெல்லாம் பார்த்துங்க. இந்த 7x2 அந்த செக்ஷனில் கேட்பாங்க. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதாவது மயங்கொலி சொற்கள் உலை 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 வலி 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 கலை 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 கனை கனை குறை குறை பொறி பொறி இதை மயங்கொலி ஃபார் எக்ஸாம்பிள் உலைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி வலி 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 அதெல்லாம் நீங்கள் எழுதணும். கைடில் நீங்கள் படிக்கிற கைடில் இதுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ இதெல்லாம் படிச்சுக்க. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க். இந்த 6 படிச்சிங்கன்னா ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அந்த 7 2 மார்க்கில் அது பார்த்துங்க. நயம் பாராட்டுக்கு பார்த்துங்க. மைய கருத்து எழுதணும். அப்புறம் ஏதாவது 3 நயம் மோனை எதுகை அணி அண்ட் மோனை எதுகை செய்து தொடை நயம்னு சொல்லுவீங்க. பட் ஆக்சுவலி கீ ஆன்சரில் மோனை எதுகையை தனியாக ஒரு நயமாகவே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்து கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இயல் 3 பொறுத்தளவில் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் போட்டு எழுதுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷனும் ஓரளவுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அந்த இடத்துல. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதை பொறுத்தளவில் காலம் காட்டும் இடைநிலைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விகுதிகள் எவற்றை உணர்த்தும். அப்புறம் பகுபத உறுப்பு இலக்கணம் தருக அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அமைந்து பார்த்தான் தோன்றி வருகிறார் செய்க நடந்தன கொடுத்த இதோட பகுபத உறுப்பு இலக்கணம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓகே இதில் அவ்வளோதான். அடுத்து குருவினா பொறுத்தளவில் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? காவடி சிந்து என்பது யாது? குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது? தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கொஷின் 4th கொஷின் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுவினா பொறுத்தளவில் மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாமே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நெடுவினா பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்கள். அடுத்தது செகண்ட் காவடி சிந்து முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி தேவையில்லை விட்டுறலாம். அடுத்தது டிரான்ஸ்லேஷன் எப்பவும் போல தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுதல் கண்டிப்பாக அந்த 7x2 14 அந்த செக்ஷனில் கேட்கக்கூடிய ஒரு 100% கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஐ திங்க் இந்த யூனிட்டில் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது என்னது ஓகே அவ்வளோதான். அடுத்து திருக்குறளை பொறுத்தவரை அணிலாம் பாருங்கள் எந்தெந்த அணி வந்திருக்குன்னு. வேற்றுமை அணி பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உவமை அணி பார்த்துக்கோங்க. சில நேரத்தில் அணியை டைரெக்டாக கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் இந்த மாதிரி சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோற்றிற்பவர்க்கு அப்படின்னு குரலை கொடுத்துட்டு இந்த குரலில் பயின்று அணி எதுன்னு கேட்பாங்க. அப்போ உவமை அணின்னு எழுதி அதுக்கான அணி பொருத்தம் அணி விளக்கம்லாம் நீங்கள் எழுதணும். அது பார்த்துக்கோங்க. சொல் பொருள் பின்வரும் நிலை அணி பார்த்துக்கோங்க. பிரிது மொழிதல் அணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அணியெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கொஷினை பொறுத்தளவில் இதில் உள்ள அணி எல்லாமே பார்த்துக்கோங்க. வேறு குருவினா பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா மருந்து தான் தப்பு. அதோட மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பெருந்தைகாலர் நட்பு மருந்து மரம் பெருந்தைகாலர் இருந்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீர்தூக்கி ஆராய வேண்டிய செயல்கள் ஆற்றல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அடுத்தது இந்த கேட்க சான்ஸ் இருக்குது. செகண்ட் கொஷின் அது பார்த்துக்கோங்க. சிறுவினா அணி எல்லாமே பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான் அணி எல்லாம். அப்புறம் ஓகே அணி மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. நெடுவினா ரெண்டுமே பாருங்கள். மொத்தம் உங்களுக்கு 3 நெடுவினா இருக்குது திருக்குறளில். நீங்கள் செய்யுளில் மற்ற நெடுவினா படிக்கலை அப்படின்னாலும் திருக்குறளில் உள்ள 3 கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 3லேருந்து ஒரு நெடுவினா திருக்குறளில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் திருக்குறளில் உள்ள நெடுவினாவை படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 4 பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். இயல் 4 பொறுத்தளவில் பாருங்கள். உவமை இதில் ஓகே இதில் தேவையில்லை. குருவினா பொறுத்தளவில் சங்க காலத்தில் தமிழ் மொழியின் அது இது லைட்டாக பார்த்துங்க. இந்த வருஷம் கேட்க சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறையை குறித்து எழுதுக 100% கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு 100% கேட்கக்கூடிய கொஷின் என்ன இருக்குது? உணர்ச்சி விதி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வேறு
தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து அதெல்லாம் தேவையில்லை. சமணப்பள்ளி பெண் கல்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அது வந்து பார்த்துங்க ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டு இடம் சுற்றி பொருள் விளக்கம் இருக்குது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நெடுவினா பொறுத்தளவில் பௌத்த கல்வி சமணவழி கல்வி மரபுவழி கல்வி முறைகளில் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைவின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வந்து கூறுவன. பாரதியின் எதலாளர் முகம். இது 3லேருந்து ஒரு நெடுவினா அல்லது 2 நெடுவினா கண்டிப்பாக வரும். ஆனால் அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட் இது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து வேறு இதில் என்ன கேட்குற மாதிரி இருக்குது பின்னாடி அந்த நயம் பாராட்டுதல் அது எப்படின்னு எழுதிடுவீங்க. அது தேவையில்லைன்னா எழுதிடுவீங்கன்னு சொல்கிறேன். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க இது நிறையா தடவை வந்து அந்த 7x2 மார்க் செக்ஷனில் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வேறு இதில் அவ்வளோதான். அடுத்த யூனிட் 5வது யூனிட் பார்க்கலாம். 5வது யூனிட் மறுபடியும் சொல்கிறேன், கீ ஆன்சர்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கரெக்ஷன் பண்ணுற இடத்துல கீ ஆன்சர் கரெக்டாக பார்த்து தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்டாக எழுத நீட்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள். அடுத்த யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஷின் ஆன்சர் எதுவும் இருக்கா? ஓகே, கொஷின் ஆன்சர் அவ்வளோ இது இல்லை. மதீனா இலக்கணத்தில் கொஷின் ஆன்சர் இல்லைன்னு சொல்ல வந்தேன். குருவினாபத்தில் மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூஷினை உறுதிப்படுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனந்த நகரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெருங்கின இறங்கி உறுப்பிலக்கணம் தருக. அடுத்தது அவ்வளோதான். 5வது பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி வேணாம். அடுத்தது இதில் ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதியில் எடுத்துரைக்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துகள் எவையேனும் 4 எழுதுக. இது 2 பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவில் தாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம். பிம்பம் போன யூனிட்டும் இந்த யூனிட்டும் 3லேருந்து 100% ஒரு நெடுவினா செய்யுள்ளிருந்து ஒரு நெடுவினா உரை நடை ஒரு நெடுவினா துணைப்பாடத்துலேருந்து வர வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எப்பவும் போல தான் தமிழாக்கம் பார்த்துக்கோங்க. வேறு படித்து பாட்டு அதெல்லாம் தேவையில்லை. இந்த இது பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு தடவை 12க்கே இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா இந்த அட்டவணையை கொடுத்துட்டு கருத்து பரிதை வந்து பத்தியாக எழுதுக. ஈவன் நெடுவினால் கேட்டிருந்தாங்க. இது 6 மார்க். அதான் பெரிய ஹைலைட்டு. நீங்கள் எப்படி எழுதணும்? பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். ஒன்று அகப்பொருள், மற்றொன்று புறப்பொருள். அகப்பொருள் மற்றும் அகப்பொருள் 3 வகைப்படும். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என அகப்பொருள் மொத்தம் 3 வகைப்படும். இதில் முதற்பொருள் 2 வகை. ஒன்று நிலம், மற்றொன்று பொழுது. மேலும் பொழுது 2 வகைப்படும். சிறு பொழுது, பெரும்பொழுது அப்படின்னு ஒரு பேரா மாதிரி எழுதணும். இது 6 மார்க்கில் கேட்க சான்ஸ் இல்லை. ஒரு 4 மார்க்கில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இது 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து அவ்வளோதான். அடுத்த யூனிட் திருக்குறள். திருக்குறளை பொறுத்தளவில் அணி என்னென்ன இருக்குது? சொற்பொருள் பின்வர் நிலை அணி பார்த்துக்கோங்க. பிரிதுமொழிதல் அணி அதிலே வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அணி பிரிதுமொழிதல் அணின்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் இந்த குறளையும் எழுதலாம், இல்லை போன யூனிட்டில் பார்த்தீங்களா அந்த குறளையும் எழுதலாம், இல்லை வேறு எந்த குறள் வேணாலும் எழுதலாம். ஆனால் பர்டிகுலராக ஒரு குறளை கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஓமையணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உருவகணி. இந்த குறளை கொடுத்துட்டு இரவென்னும் ஏமாப்பில் தேவனி கரவென்னும் பார்த்த பக்குவிடும் அப்படிங்கிறது கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த குறளுக்கான அணி விளக்கம், இந்த குறளுக்கான அணி பொருத்தம் தான் எழுதணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவனையாவை. எப்போது மருந்து தேவையில்லை என திருவள்ளுவர் கூறுகிறார். அடுத்து அணி பார்த்துக்கோங்க. மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவனையாவை. அடுத்து இந்த வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக அந்த இது பார்த்துக்கோங்க, நெடுவினா. அடுத்து ஆறாதியலை பொறுத்தளவில் உங்களுக்கு இலக்கண தேர்ச்சியில் எதுவும் இம்பார்ட்டன்ட் இருக்கானா? ஆறாதியலில் வந்து இலக்கணத்தில் பெருசாக இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை. அடுத்து குருவினா பொறுத்தளவில் இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் பார்த்துக்குங்க. அயர்ந்து எழுந்த பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் புக் பேக் எல்லாமே பார்த்து தான் ஆகணும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. அடுத்தது இதில் அவ்வளோதான். சிறுவினா பொறுத்தளவில் ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள், கற்றலி ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலைச்சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறுவஞ்சி கூறுவனையாவை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும்போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாளல் உணர்த்துவனையாவை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினா கல்லும் கதை சொல்லும், சிம்பொனி தமிழர், ஆஸ்கார தமிழர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கொஷின். ஸோ அடுத்தது அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் எப்போவும் போல் தொடர் மாற்றம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க வேணும்னா. ஓகே, இது போதும். அடுத்த யூனிட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். நாளிக்கல் திணிக்கும் மருந்து போல் என்னும் ஓமே ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக்க. உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை. அடுத்தது இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. செந்துரை பாடான் படுத்துறை 4 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. 5 மார்க்கு. ஜீவாவின் பேச்சண்டை கொடுத்து சுந்தர ராமசாமி கூறுவனை யாவை. உயர்தமிழ் உயிரன்று போற்றுமிங்களை இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. பெருங்காடு உழுதுழுது அது ரெண்டுமே புணர்ச்சி விதி பார்த்துக்கோங்க. சேரநாடு செல்வம் இளமைக்கு என்றது கூட்டியிருக்கான காரணங்கள். இதோட தேவையில்லை, விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த இது மட்டும் பார்த்தா போதும். இது ரெண்டுமே தேவையில்லை.
முடிஞ்சால் இது மட்டும் பார்த்துக்குங்க. நெடுவினா வந்து சுந்தர ராமசாமியின் காட்சி கலந்த பேராசை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இது கூட 6 மார்க்கு அந்த மாதிரி கேட்கலாம், அந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த இயரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் நிறைய மனப்பாட பாட்டு கேட்குறீங்க, எல்லாமே பார்த்துக்கோங்க. மனப்பாட பாட்டுலாம் எதுவும் கெஸ்ஸே பண்ண முடியாது. ஒழுக்கமும் புறையும் முனைப்போல் யாருக்குள்ளே வடிகள் எதனை குறிப்பிடுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிலங்கு வருவதாக தாகூர் அவற்றை குறிப்பிடுகிறார். கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாய்க்காலின் சிறப்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாமசிகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரெண்டும் பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவில் நர்த்தகி நடராஜன், சிதறிய கடிதங்கள் நடராஜன் தனிமொழி மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் சிதறிய கடிதங்கள் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்டில். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு